இன்றைக்கி வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யுதுன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வெண்டைக்காய். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் கொஞ்சம் போட்டுக்க, வெந்தயம் கொஞ்சம் போட்டுங்க. ஏன்னா காரக்குழம்பு வைக்கும்போது வெந்தயம் போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாவும் வாசனையாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்குங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்தது, அதனால் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் நிறையவே போடுங்க வெங்காயம். கொஞ்சம் லைட்டாக இனிப்பும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். எப்போவுமே காரக்குழம்பு வைக்கும்போது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது பூண்டு போடுங்க, தக்காளி, வெண்டைக்காய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். ஆனால் எப்போவுமே சட்டியில் வைங்கல, அந்த சட்டியில் வைக்கும்போது தனி ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது சமைக்கும்போது வாசனை நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட குழம்பு நல்லா கொதி வைக்குங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கிறதுல. ஆனால் சட்டி யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்குங்க சட்டியில் வைக்கும்போது. நான் தேவையான மிளகாத்தூள் போடுறேன். காரம் எனக்கு கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் 4 பேருக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் பத்தலாம் நீங்கள் கூட குறைச்சி போட்டுங்க. புளி ஆல்ரெடி கரைச்சி உப்புலாம் அதிலே போட்டு வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்டு பாருங்கள். குழம்பு கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.